உணவுப் பொருட்கள் உடனடியாக தீங்கு விளைவிக்காமல் இருக்கலாம், ஆனால் நீண்ட காலம் நுகர்வு கடுமையான உடல்நலை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உணவு கலப்படம் தற்போது வரலாறு காணாத உச்சத்தில் உள்ளது. இதற்கு ஒரு புதிய உதாரணமாக ஐதராபாத்தில் சமீபத்தில் நடந்த சட்டவிரோத உணவு உற்பத்தியாளர்கள் மீதான அதிரடி நடவடிக்கையில் அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்புகள் வெளியாகியுள்ளனர். எல்பி நகர், மகேஸ்வரம், மல்காஜ்கிரி மற்றும் போங்கீர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்ட வந்த அலகுகளில் இருந்து 575 லிட்டர் கலப்பட நெய் மற்றும் 7000 கிலோ கலப்பட இஞ்சி பூண்டு விழுது ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த அலகுகள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஒப்புதல்கள் அல்லது வர்த்தக உரிமங்கள் இல்லாமல் இயங்கி வந்துள்ளனர். காலாவதியான மூலப்பொருட்கள், தடை செய்யப்பட்ட செயற்கை உணவு வண்ணங்கள் மற்றும் மிகவும் சுகாதாரமற்ற சூழ்நிலைகளையும் அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதுபோன்ற செய்திகள் பொது சுகாதாரத்தை பற்றிய கவலைகளை எழுப்பும் நிலையில், இந்த கலப்பட பொருட்களை உட்கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கண்டறிவது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். சென்னை ஸ்ரீ பாலாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ஷிஃப்ட் மற்றும் கிரானியோஃபேஷியல் மையத்தின் பதிவு செய்யப்பட்ட உணவியல் நிபுணர் தீபாலட்சுமி கூறுகையில், இஞ்சி பூண்டு விழுது பெரும்பாலும் மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் போன்ற மாவுச்சத்துக்களால் நிரப்பப்படுகிறது என்றார். இது புதியதாக தோற்றமளிக்கவும், நீண்ட காலம் வைத்திருக்கவும் செயற்கை வண்ணங்கள் மற்றும் பாதுகாப்புகளை கொண்டிருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் கெட்டுப்போன அல்லது பழைய இஞ்சி மற்றும் பூண்டு பயன்படுத்துகின்றனர் என்று அவர் விளக்கினார். இத்தகைய விழுதை உட்கொள்வது வாய்வு, அமிலத்தன்மை அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். காலப்போக்கில் இது உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களையும் பாதிக்கலாம் என்று அவர் கூறினார். சில நபர்களுக்கு ரசாயன கலப்படங்கள் காரணமாக ஒவ்வாமை, தோல் பிரச்சனைகள் அல்லது சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் விழுது அசுத்தமாக இருக்கும்போது செரிமானத்திற்கு உதவுதல், வீக்கத்தை குறைத்தல் மற்றும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுதல் போன்ற இதன் இயற்கை நன்மைகளை இழக்கிறது. நெய்யை பொறுத்தவரை வனஸ்பதி, விலங்கு கொழுப்பு, மாவுச்சத்து அல்லது செயற்கை சுவைகள் போன்ற தூய நெய் போல தோற்றமளிக்கும் ஆனால் தீங்கு விளைவிக்கும் பொருட்களால் அது அடிக்கடி கலப்படம் செய்யப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். வனஸ்பதியில் அதிக டிரான்ஸ் கொழுப்புகள் உள்ளனர். அவை கெட்ட கொழுப்பை அதிகரித்து இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கின்றனர். இது செரிமானமாவதற்கு கடினமானது மற்றும் எடை அதிகரிப்பு அல்லது கல்லீரல் பாதிப்புக்கு வழிவகுக்கும் என்று தீபாலட்சுமி எச்சரித்தார். இத்தகைய கலப்பட நெய்யை தொடர்ந்து உட்கொள்வது மெதுவாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். வீட்டிலே கலப்படத்தை சரிபார்க்க சில எளிய வழிகள் உள்ளனர். இஞ்சி பூண்டு விழுதுக்கு ஒரு தேக்கரண்டி சில துளிகள் அயோடின் சேர்க்கலாம். அது நீலம் மற்றும் கருப்பு நிறமாக மாறினால் மாவுச்சத்து உள்ளது. விழுதை ஒரு கிளாஸ் தண்ணீரில் போட்டு பார்க்கலாம். வெள்ளைத்தூள் அடியில் படிந்தால் அது மைதாவை கொண்டிருக்கலாம். புளிப்பு அல்லது விசித்திரமான வாசனை, கெட்டுப்போன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கலாம் என்று தீபாலட்சுமி கூறினார். நெய்யை சோதிக்க ஒரு சிறிய அளவை சில மணி நேரம் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும். தூய நெய் சமமாக கெட்டியாக அது அடுக்குகளாகவோ அல்லது வேறுபட்ட அமைப்பிலோ இருந்தால் மற்ற கொழுப்புகளுடன் கலக்கப்பட்டு இருக்கலாம். உருகும் போது தூய நெய் தெளிவாக மாறும். கலப்பட நெய் கசடுகளை விடலாம் அல்லது விரும்பத்தகாத வாசனையை கொண்டிருக்கலாம் என்று அவர் கூறினார். இந்த அபாயங்களை தவிர்க்க எப்போதும் லேபிளை படித்து நம்பகமான பிராண்டுகளிலிருந்து பொருட்களை வாங்கவும். FSSAI குறியீட்டை தேடவும். இஞ்சி பூண்டு விழுதுக்கு இஞ்சி பூண்டு மற்றும் ஒரு சிறிய அளவு எண்ணெய் அல்லது உப்பு மட்டுமே பொருட்கள் உள்ளனர் என்பதை சரிபார்க்கவும். மிக மலிவான பொருட்கள் அல்லது சரியான பேக்கேஜிங் இல்லாமல் விற்கப்படும் நெய்யை தவிர்க்கவும். முடிந்தால் சிறிய அளவு இஞ்சி பூண்டு விழுதை வீட்டிலே தயாரிக்கவும். கலப்பட உணவுப் பொருட்களை பயன்படுத்துவது உடனடி விளைவை காட்டாமல் இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அவை கடுமையான உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுத்தும்.